குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மின் ஸ்ரீ குருவே நமக. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ மேச ராசிக்கு சனி பகவான் பயிற்சியை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம். அவர் எப்ப பயிற்சி அடைகிறார்னு பார்த்தீங்கன்னா, குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2025 மாலை 8:16 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் மேச ராசிக்காரர்கள் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறது இந்த டீட்டெயிலாக பார்க்க போறோம். பாருங்க, மேச ராசியில உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை 1ஆம் பாதம் உள்ள அமைப்பு மேச ராசியாகும். அங்க சூரிய பகவான் உச்சம் அடைகிறாரு, செவ்வாய் ஆட்சி அடைகிறாரு. அது மட்டும் இல்லாம அங்க சனி பகவான் ஒரு கிரகம் அங்க நீச்சம் அடைகிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடம் லாபஸ்தானாதிபதி அங்க நீச்சம் அடைகிறாரு. அப்போ பாருங்க, எப்பவுமே ஒரு தொழில்காரன் அப்படிங்கிறது சனி பகவான் தான். அந்த இடத்துல மேச ராசியில அங்க நீச்சம் அடைஞ்சாலே ஒரு தொழில் செய்யணுங்கிற எண்ணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ராசி அப்படின்னா மேச ராசி தான். அந்த மேச ராசிக்கு 12ஆம் இடத்துல சனிமான் வந்து நிற்க போறாரு. அது மட்டும் இல்லாம அங்க நேர்மையா செயல்படணும், நியாயமா செயல்படணும் உள்ள ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேச ராசி தான். அந்த மேச ராசியிலே பாருங்க, அங்க செவ்வாய் ஆட்சி அடையினால அந்த உடல் வலிமை, மணல் வலிமை அப்படின்னோட உடல் தேகத்தோட இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா இந்த மேச ராசி தான். அதை பாருங்க, அங்க சூரியன் உச்சமா இருக்கணும்னா நேர்மையா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நியாயமா செயல்படணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும். பாருங்க, அவங்களோட வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி பர்ஃபெக்டா பேசக்கூடிய ராசிகளா இருப்பாங்க. பாருங்க, அவங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது, இல்ல 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, ஏன்னா உங்க ராசிக்கு பாதகாதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவானே. அவர் உங்க ராசியிலும் நீச்சம் அடைகிறாரு, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் போறாரு. அப்போ 11ஆம் இடத்துல உங்க பாதகாதிபதி அந்த இடத்துல இருக்கும்போது தொழில் மூலியமாக மிக அதிகமா விரயத்தை மட்டும் சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா இந்த மேச ராசி தான். பாருங்க, நீ உற்பத்தி பண்ண பொருளை விற்கவே முடியாது. அப்படி வித்தா கரெக்டா லாபங்கிறது சுத்தமாவே இல்லை. இந்த தொழிலை தொல்லாமா வேண்டாமா இது செய்யறதுக்கு அதிகமா மன குழப்பத்தோட இருக்கக்கூடிய ராசிகளா இருக்க போறீங்க. பாருங்க, கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பிரச்சனை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா பாதகாதிபதி அங்க வலுவா இருக்கிறத பார்த்தீங்களா, அங்க வலுவா இருக்கும் போதே நீங்க செய்யறதே உங்களுக்கு பிடிக்காம போயிரு. ஒரு விஷயம் செய்வீங்க, அந்த விஷயத்தினால நிறைய பண இழப்பு, மதிப்பிழப்பு, அது மட்டும் இல்லாம மரியாதை, யாரு கிட்டெல்லாம் கௌரவமா இருக்கும்னு நினைச்சீங்களோ அவங்ககிட்ட ஒரு பேர் புகழ் கிடைக்கும்னு நினைச்சீங்களோ அவங்க இடத்த ஒரு அவப்பெயர் நினைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அங்க கால சூழ்நிலை உங்களுக்கு மாத்திருக்கும். பாருங்க, நீங்க எப்பவுமே ரொம்ப கௌரவத்துக்காக நீங்க முக்கியத்துவம் கொடுக்குற ராசி தான். ஆனா இருந்தாலும் கூட கடந்த காலகட்டங்களில் நிறைய தொழில் மூலியமா பிரச்சனை, நண்பர்கள் மூலியமா பிரச்சனை, கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, குடும்பத்துல ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி மாளாத அளவுக்கு பிரச்சனை மட்டுமே சந்திக்கக்கூடிய ராசினா இந்த மேச ராசியா தான் இருக்கும். வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டம், அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனையை மட்டுமே சந்திச்சுக்கிறீங்க. பாருங்க, குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை வெளிப்பீங்க. அப்பா சப்போர்ட் பண்ண மாட்டாரு, நம்ம என்னதான் நம்ம பண்ணாலும் கூட அப்பா நமக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணலையேங்கிற ஒரு வருத்தம் கூடயே இருக்கும். அது மட்டும் இல்லாம அம்மா, பாருங்க, அம்மானாலும் கடைசியா சப்போர்ட் பண்ணி காட்டுறீங்க, அப்பா அம்மா 2 பேருமே சப்போர்ட்டு சுத்தமாவே இல்லை. பாருங்க, நீங்க நேர்மையா உழைக்கிறாளே, ஆனா நமக்கு யாருக்கு எந்த துரோகமும் செய்யறது இல்லை. ஆனா நமக்கு மட்டும் இந்த குடும்பத்திலையும் சப்போர்ட் பண்றது இல்லை, தொழிலும் நல்லா ஓடுறது இல்லை, மனைவியும் நல்லா அமையிலையே அப்படின்னு வருத்தத்திலேயே நிச்சயமா இருந்திருப்பீங்க. பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு அயன சயன போகத்துக்கு இருக்கக்கூடிய இடத்துல 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார். அப்போ இந்த காலகட்டத்துல, கடந்த காலகட்டங்களில் தொழில் மூலியமா எந்த ஒரு லாபமே இல்லைன்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்துல 12ஆம் இடம் விரயஸ்தானத்திலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் செய்யும் பொழுது இப்போ தேவையில்லாத செலவுகள் தொழில் மூலியமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாருங்க, இது கடந்த காலகட்டங்களில் உங்கள்கிட்டலாம் நம்ம தொழில் செய்ய முடியாது, பார்ட்னர் ஓட்டு செஞ்சால் நிறைய ஏமாற்றத்தை மட்டுமே செஞ்சக்கூடிய ராசிகள். பாருங்க, இன்னி பேர் வரக்கூடிய காலகட்டத்துக்கு அந்த 12ஆம் இட லாபஸ்தானாதிபதி 12ல் சஞ்சாரம் செய்யும் பொழுது லாபம் அப்படிங்கிறது நிச்சயமா வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ஆனால் ஒன்று கவனமாக செய்யறது, எடுத்தோன்னு கௌத்தம் செய்ய வேண்டாம். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் ரொம்ப மிக மிக கவனமாக தொழில் எடுக்க வைக்கிறது மிக சிறப்பான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை இல்லை, மனைவியும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சின்ன பிரச்சனை தான் அது பெரிய பிரச்சனையை பூகமா வெடிச்சிருச்சு, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது. பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது
உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ உங்களுக்கு மறைமுகமான எதிரி கூடயே இருப்பாங்க. அப்போ தொழில் மூலியமா நீங்க மறைமுகமான எதிரியை சந்திக்கக்கூடும். அதுல நீங்க கவனமா பார்த்துக்குங்க. பாருங்க 3ஆம் பார்வையாக குடும்பத்தை பார்ப்பார். பாருங்க குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், வருமான ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்க ராசிக்கு 2ஆம் இடம். அப்போ சனி பகவான் 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த சுப பலனை பெற போறாரு. அப்போ குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை நிகழப்போகுது அப்படின்னு எக்ஸாக்டா சொல்லலாம். பாருங்க அந்த சனி பகவான் போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு பாத்தீங்களா? அந்த பழமொழிக்கு ஏத்தால் போல் உங்களுக்கு வருமானம் நல்லா வரக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் பார்வையாக உங்களுடைய வருமான ஸ்தானத்தை பார்க்க போறாரு. அப்போ குடும்ப ஸ்தானத்தை பார்க்க போறாரு. அப்ப இந்த காலகட்டங்களில் குடும்பம் இது வரைக்கும் அமையல அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் சனி பகவான் போல் கொடுப்பார் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி இந்த மேச ராசிக்கு உகந்த பழமொழியாக இருக்க போகுது. அது நிச்சயமாக நல்லபடியா நல்ல குடும்பம். இது வரைக்கும் நமக்கு திருமணம் ஆகலையே அப்படி நினைச்சிருந்தாலும் கூட வரக்கூடிய அந்த சனி பகவான் பயிற்சிக்கப்பட நிச்சயமாக ஒரு திருமணத்தை நடத்தி கொடுக்காம போகவே மாட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நேர்மையானவர், நியாயமானவர் சொல்ல. அப்ப உங்க ராசிக்கு பாதகாதிபதியா இருந்தாலும் கூட அயன சயன போகத்துக்கு இருக்கக்கூடிய 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நிச்சயமாக கொடுக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு இருக்க பொழுது. அப்ப பாருங்க அந்த சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த 3ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது இது வரைக்கும் கல்யாணம் ஆகி ஒரு சின்ன பிரச்சனைல கொஞ்சம் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுங்க. அவன் மடி பேசினா திரும்பி வரலாம், இவங்க கூட சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் போய் பேசினா நிச்சயமா சேர்ந்து வாழக்கூடிய தன்மையா இருக்க போகுது. பாருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை தான், அது பூகமா வெடிச்சிச்சு. பாருங்க இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அந்த வார்த்தையை எனக்கே அது பார்த்தீங்கன்னா பாதகமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையினால் இருக்கு. பாருங்க இந்த காலகட்டத்தில் அந்த சனி பகவான் அங்கே அந்த 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது நிச்சயமாக அயன சயன போகத்துக்கு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க கூடிய தன்மை இருக்க போகுது. பாருங்க இது வரைக்கும் சேர்ந்து வாழ முடியல பேசினா வரக்கூடிய காலகட்டமா இருந்தாலும் கூட நிச்சயமாக அங்கே குரு பகவான் அங்கே குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு. அந்த சனி பகவான் அந்த 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 100% நல்ல குடும்பம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாருங்க அந்த சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அங்க ஒரு சுமையை மட்டும்தான் இருக்கும். பாருங்க அங்க சுமை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 12ஆம் இடம். பாருங்க நிம்மதியா படுத்தா தூக்கம் வர முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருமோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பாருங்க நீங்க நேர்மையா இருந்துட்டா சனி பகவான் உங்களை எந்த இடத்துலயும் பாதத்தை கொடுக்கவே மாட்டாரு. பாருங்க கடந்த காலகட்டத்துல ரொம்ப சிரமப்படுறீங்கன்னா நீங்க நிறைய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க நேர்மையா இருந்தா உங்க சனி பகவான் எந்த ஒரு கெடுதலும் உங்களுக்கு செய்யக்கூடிய தன்மையே இருக்க மாட்டார். அவரு சனி பகவான் போல் நல்லவர் யாருமே இல்லை. ஏன்னா அவரு தான் நீதிமான் அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்களா யாருக்கு செய்யணுமோ எதையும் செய்யணுமோ அப்படி பர்ஃபெக்டா பார்த்து செய்யக்கூடிய தன்மையா அந்த சனி பகவானுக்கு இருக்க போகுது. அப்ப நீங்க சனி பகவானை கும்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் ஊனமுற்றவருக்கு நீங்க தானம் கொடுத்தாலும் மிக சிறப்பாக இருக்கக்கூடும். பாருங்க இது வரைக்கும் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அந்த நம்ம குழந்தை எதையை சார்ந்து படிச்சா மிக சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க. பாருங்க அந்த சனி பகவானை கும்பிட்டு பாருங்க 100% அந்த குழந்தை எதையை நோக்கி பயணிக்குதோ நல்லபடியா நீங்க என்கரேஜ் பண்ணா மட்டும் போது நல்லபடியா படிப்புல நல்ல உகந்த காலகட்டமா இருக்குது. இல்லைங்க என் புள்ள படிக்கவே மாட்டேங்கிறாங்க, என் படிப்பு என்ன பண்றதே தெரியல, அந்த படிப்பு பார்த்தீங்கன்னா மேலும் தொடருவானா இல்ல ஃபெயில் ஆயிடுவானா ஒரு பயமாவே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 100% திருநள்ளாறு ஒரு டைம் போயிட்டு கம்பல்சரி வாங்க. 100% உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்துல அந்த சனி பகவான் 100% சப்போர்ட் பண்ணக்கூடிய தன்மையா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது அங்க 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்போ பெரிய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த மேசராசிக்கார் தள்ளப்படுவாரு. அப்போ இந்த காலகட்டத்துல கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே வாங்கிக்கலாம். தகுதிக்கு மீறி கடன் வாங்கிட்டீங்கன்னு ரொம்ப சிரமப்படக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதனால நீங்க சற்று கவனமா இருக்கிறது கடன் விஷயத்துல மிக கவனம். பாருங்க அந்த சனி பகவான் அப்படிங்கிறது அந்த 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது 10ஆம் பார்வையை உங்க 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. பாத்தீங்களா அப்ப அந்த இடத்தை பார்க்கும்போது அப்பா மூலியமா வரக்கூடிய சப்போர்ட் எல்லாமே மேலும் 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 வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. பாருங்க இது வரைக்கும் எனக்கு அப்பா எந்த சப்போர்ட்டுமே பண்ணலனா இந்த காலகட்டத்தில் போய் கேட்டு பாருங்க 100% எல்லா சப்போர்ட்டும் பண்ணக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம், அந்த விரயஸ்தானத்திலேயே அந்த சனி பகவான் நின்னாலும் கூட அங்க 9ஆம் இடத்துல இருக்கு. அப்போ 9ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அப்போ மிக சிறப்பான காலகட்டமா இருக்கு. பாக்கியம் எல்லாமே அப்பா மூலியமா வரக்கூடும். அப்போ அது மட்டும் இல்லாம அப்பாவோட உடல்நிலைக்கு கொஞ்சம் சற்று கவனமா இருந்துட்டீங்கன்னா 100% உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் மருத்துவ
மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். பாருங்க, எப்பவுமே சனிக்கிழமை எண்ணெயில தீபம் போட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது சனி பகவான் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் சந்திக்கவே மாட்டீங்க. அப்போ அந்த அளவுக்கு மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதில் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா மிக சிறப்பான வாய்ப்பாக இருக்கும். பாருங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார பலன் மட்டும்தான். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன் மற்றும் பாரம்பரிய முறை ஜோதிடர். நன்றி, வணக்கம்.